السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل مسكر حرام، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவுகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சமூக தீமைகள் இருக்கின்றது. இவைகளை களை எடுப்பதில், சமூக தீமைகளை ஒழிப்பதில் இஸ்லாம் என்றைக்குமே அது முன்னணியில் தான் இருக்கும். எந்த காலத்திலும் இஸ்லாம் சமூக தீமைகளை ஒழிப்பதற்கான எல்லா விதமான வழிகளையும் காட்டிக்கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், சமூக தீமைகளால் பலவிதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் மக்கள் ஆளாகுவார்கள். எனவே அந்த தீமைகளை அவ்வப்போது கலைந்து கொண்டே இருக்கும் இஸ்லாம். அது விபச்சாரமாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், பதுக்கல், கலப்படம், இப்படியாக என்னென்னவெல்லாம் தீமைகள் இருக்கின்றதோ, அல்லது சமீபத்திலே தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த மதுவாக இருக்கட்டும், இவைகளை எல்லாம் தடுப்பதிலே இஸ்லாம் தடுப்பது மட்டுமல்ல, அவைகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த உலகத்தை விட்டே அகற்றுவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இதை யார் தன் இஸ்லாத்தை தன் வழியாக மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு அவைகளில் நடந்தார்களோ, நிச்சயமாக இஸ்லாம் சொல்லும் வழிகளை அவர்கள் கையில் எடுத்தால் மது மட்டுமல்ல, மதுவை போன்ற எண்ணற்ற சமூக தீமைகள் இருக்கின்றனவை அவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை விட்டு களை எடுத்து விடலாம். இதற்கு ஆதாரம் இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இந்த மது இருக்கின்றதே, உம்முல் ஹபாயிஸ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மது எல்லா தீமைகளுக்கும் தாய் என்று சொன்னார். மது என்ன? ஒட்டுமொத்த தீமைகளுக்கும் ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் அதுதான் தாய், அதுதான் மெய், அதுதான் வேர். இந்த மது அவ்வளவு பெரிய ஒரு தீமையாக இருக்கு. இதை கொண்டுதான் எல்லா விதமான பாவங்களும் உருவாகும், எல்லா விதமான தீமைகளும் இங்கிருந்துதான் தொடங்கும். எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், பாவங்களின் தாய் என்று சொன்னார்கள். எல்லா விதமான பாவங்களுக்கும் மது ஆணி வேறாக இருக்கிறது. மதுவின் தீமைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். நிறைய எச்சரிக்கைகள்.
எந்த அளவிற்கு என்று சொன்னால், மது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது 10 நபர்களை சபித்தார்கள். எத்தனை பேருங்க? 10 நபர்கள். யார் யார் தெரியுங்களா? இந்த 10 நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு மதுவிற்கு சம்பந்தப்பட்டவர்கள். அதிலே ஒன்று, மதுவை தயாரிப்பதற்காக பழங்களை பிடிப்பவர். அவர் மது ஊற்றி கொடுக்கல, அது தோலை உரிக்கிறார், தோலை உரிச்சு கொடுக்கிறார், ஹெல்ப் பண்றார். இவர் மதுவையினுடைய அந்த பழங்களை பிடிப்பவர். 2, மதுவை தயார் செய்பவர். அதை என்ன செய்யறாரு? அதை தயார் செய்யறதுல ஈடுபடுறாரு. 3வது, மதுவை குடிப்பவர். 4வது, மதுவை குடிக்க கொடுப்பவன், சப்ளையர். கொண்டு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார் இவர். அடுத்து, விற்பனை செய்பவன், ஓனர். மதுவை விற்பனை செய்யக்கூடிய ஓனர். வாங்குபவன், கடைக்கு சென்று வாங்குறான் அவன். மதுவை அன்பளிப்பு செய்பவன். அடுத்ததாக அதன் வருமானத்தில் உண்பவன். இந்த 10 சாரார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார். பாருங்க, இங்க யோசிக்கணும். மதுவோடு யார் சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் இந்த சாபத்திற்குள்ளார்கள். ஒருத்தர் வழி கேட்கிறாங்க, டாஸ்மார்க்கு எந்த பக்கம் போனோம் வழி கேட்கிறான், சொல்லலாமா? வேறு விதமாக வேறு ஏதாவது வழி கேட்டால் அது விஷயம். அதை தெளிவாக சொல்லி கேட்குறோம், இங்கே எங்கே இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுங்க? திட்டி விடணும். எதை நாசமாக நல்லதுக்கு வழியை கேட்குறாங்கன்னாக்கா என்ன செய்கிற? நாசமாக போகிறதுக்கு வழியை கேட்குறியடா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யணுங்க? திட்டணும். அவன் பாட்டுக்கு வழியை காட்டக்கூடாது. ஏன்னா பாருங்க, இந்த 10 நபர்கள் அதுவும் இதில் வந்துடும். வழிகாட்டுறவங்க என்ன செய்வாங்க? அதுலேயும் என்ன செய்யுங்க? நம்ம வந்துடுவோம். இப்போ இதில் எல்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ் நல்ல அடியார்களே, ஏன் இந்த இவ்வளவு பேரையும் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சார்ந்தவர்கள், ஒட்டியவர்கள், அதற்கு உதவியவர்கள், ஏன எல்லா சாராரையும் ஏன் நபி அவர்கள் சபித்தார்கள் என்று சொன்னால், இந்த மதுவை கொண்டு அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, இந்த மதுவை கொண்டு அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குடும்பம் அதில் உள்ள உறுப்பினர்கள், மனைவி, பிள்ளைகள், அவனுடைய தாய் தந்தையர், அவனுடைய உறவினர்கள், அவன் திருமணம் செய்த உறவினர்கள், இப்படியாக எல்லா தரப்பு இந்த உறவினர்கள் மட்டுமல்ல, சில சமயங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், சில சமயம் இந்த பக்கத்து வீட்டுக்காரர், தெருவில் நடப்பவர், சாதாரணமாக போகுவர் என ஒட்டுமொத்தமாக இந்த மதுவை கொண்டு பாதிக்கப்படுகின்றார். அது மட்டுமல்ல, இவன் சாராயத்தை குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போனாக்கா அப்பாவியான யாராவது ஒருத்தர் வருவாங்க இடையில, அவர் மேலே மோதி அவனை கொண்டுட்டான்னு சொன்னால் அவர் இறந்துட்டாரு. அதனால அவனுடைய குடும்பமும் பாதிக்கப்படும். பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க. இந்த மதுவால் இவன் மது வறந்துட்டு போய் இவன் இன்னொருத்தர் மீது மோதி அவர் இறந்துட்டாரு சொன்னால் அவருடைய குடும்பமும் இதிலே பாதிக்கப்படுகின்றது. அவருடைய பிள்ளைகளும் நடுத்தருக்கு வருகின்றது. அவர் மட்டும்தான் வருமானத்திற்கான வழியாக இருப்பார். இவன் என்ன செஞ்சாங்க? குடிச்சிட்டு போய் அவரை வண்டி ஏற்றி அவர் கொண்டுட்டான்னு சொன்னால் இதனால எத்தனை சாரார்கள் பாருங்க. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தரப்பினரையும் சபித்திருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு அரசாங்கம் நிறைய முன்னெச்சரிக்கை கொடுக்கின்றது. குடிக்கக்கூடிய பாட்டில் என்னங்க எழுதியிருக்காங்க? குடியை கெடுக்கும், மது உடல் நலத்திற்கு கேடு. அதில் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன ஃபோட்டோ? அப்படியே ஈரலும் கல்லீரலும் அப்படியே அதை என்ன செய்கிற மாதிரி, அது அழுகிற மாதிரி, கெட்டு போகிற மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க? ஃபோட்டோவோடு காட்டியிருப்பாங்க. ஒரு சாதாரணமான சிகரெட் பாக்கெட்டை வாங்கினாலும், பாக்கு பாக்கெட்டை வாங்கினாலும் அதில் என்ன செய்கிறாங்க? போட்டு காட்டுறாங்க. எல்லா விதமான எச்சரிக்கைகளை கொடுத்தாலும் ஆனால் மக்கள் அதை என்ன செய்யறதில்லைங்க? எடுப்பதாக தெரியவில்லை. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் நல்ல அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முழு மது விலக்கை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்து காண்பித்திருக்கின்றார் மிக குறுகிய காலகட்டத்திலே. அந்த மதீனா நகரத்திலே ஆரம்ப காலத்திலே எல்லோரும் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார் மதுவை. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக அப்பொழுது இஸ்லாத்தினுடைய கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை, மது ஹராம் என்பதாக. இஸ்லாத்தை ஏற்ற பின்பும் சிலர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவுடைய எச்சரிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார். மதுவுடைய தீமைகள் என்ன, மதுவால் என்னென்ன எல்லாம் நடக்கும் என்ற தீமையை அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடனே அவர்கள் அதை முற்றிலுமாக விட்டுவிட்டாங்க. என்ன செய்யறாங்க, கையில் தொடர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே நபி அவர்கள் சொல்லிட்டான்னு சொன்னால் அதில் தீமை இருக்கு. ஆனாலும் சட்ட ரீதியாக ஷரியத் ரீதியாக சட்டம் வரவில்லை என்பதற்காக சில பொழுது குடித்துக் கொண்டிருந்தார். சில நேரத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு தொழுகையிலே நீங்கள் குடிப்பது ஹராம், நீங்கள் தொழுகையுடைய நேரத்திலே மதுவை அருந்தாதீர்கள் என்ற சட்டம் வந்தது, அதை விட்டுவிட்டார். காலம் செல்ல செல்ல ஒரு சட்டம் வந்தது, இன்றைய தினம் உங்களுக்கு முற்றிலுமாக முழுவதுமாக மது ஹராம் என்பதை அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கட்டளையாக பிறப்பித்து விட்டுள்ளார். இந்த கட்டளையை கேட்ட உடனே, கேட்ட மாத்திரத்திலேயே சொல்லப்படுகின்றது, கையிலே வைத்திருந்த மது கோலை கையிலே வைத்திருந்தவர்கள் தூக்கி எறிந்தார்கள். எவ்வளவு பெரிய மனம் வேண்டும்! ஆரம்ப கால மது பிரியர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, இன்றைய தினம் உங்களுக்கு மது ஹராமாக்கப்படுகின்றது என்று ஒரு சஹாபி என்ன செய்கிறார், அறிவிப்பு செய்கிறார். இன்றைய தினம் மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிவிட்டது என்பதாக சொல்லும் பொழுது கையில் வைத்திருப்பவர் அதை தூக்கி எறிகின்றார். குடிக்க சென்றவர் திரும்பி விடுகின்றார். வீட்டிலே மதுவை பதுக்கி வைத்திருந்தவர்கள் எல்லாம் அதை கொண்டு வந்து தெருவிலே போட்டு உடைத்தார்கள். மதுபானைகள் எல்லாம் கொண்டு வந்து தெருவிலே போட்டு உடைத்தார்கள். அந்த மதீனா நகரமே மது வெள்ளமாக ஓடியது. மழை தண்ணீர் ஓடுவதை போல மது ஆறாக அன்றைய தினம் ஓடியது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு நபி அவர்களுக்கு அதனுடைய தீமையை சொல்லி புரிய வைத்து ஈமானுடைய பலத்துடன் அவருக்கு கொடுத்தார்கள். அதை முற்றிலுமாக விட்டுவிட்டார்கள். எந்த அளவிற்கு சொன்னால், ஒரு வியாபாரி, ஒரு சஹாபி அவர்கள் என்ன செய்தாருங்க, இந்த மதுவை வாங்கி விற்பவராக இருந்தார். அந்த காலத்தில் அப்போ சட்டம் வரல இல்லையா, அதை வாங்கி விற்பனை செய்பவராக இருந்தார். அவர் வியாபாரத்துக்கு ஷாம் தேசத்துக்கு போயிருக்கிறார். போயிருக்கும் பொழுது அவர் மதுவை பர்ச்சேஸ் பண்ணி அவருடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. மதீனாக்குள்ள வரும் பொழுது சொல்லப்படுது, மது இன்றைய தினம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அவருக்கு ஒன்றுமே புரியல, பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துட்டார் நிறைய மதுவை. இப்போ அந்த எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மதுவை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, அங்கேயே இறக்கி வச்சுட்டு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராரு. யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேனே, ஆம், இன்றைய தினம் உங்களுக்கு மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அதை நான் என்ன செய்வது சொன்னாங்க. அதை அங்கேயே நீங்கள் உடைத்து அதை நீங்கள் ஊற்றிவிடுங்கள், கீழே ஊற்றிவிடுங்கள். உடனடியாக நேரடியாக வந்தார்கள், அவை அத்தனையும் அடித்து ஊற்றிவிட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள் தான் மதுவினுடைய தீமை எந்த அளவிற்கு என்பதை அந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். முழுவதுமாக முழுவதுமாக தடை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாள் முதல். ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே, மது மட்டுமல்ல, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும் அது ஹராம் தான். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய அது பாக்கு வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது புகையிலை வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது அதாவது பீடி சிகரெட் வடிவத்தில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்திலே அது உங்களுக்கு மதுவை போதையை ஏற்படுத்துமையானால் அவைகள் அத்தனையும் ஹராம் என்பதாக தடை செய்தார்கள்.
மிக்கவர்களே, சமகாலத்தில் நாம் பார்க்கின்றோம் மிக ஒரு மோசமான ஒரு நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இளைய தலைமுறைகள் இந்த மதுவிற்கும் போதைக்கும் சிறு சிறு வயதிலேயே அவைகளுக்கெல்லாம் அடிமையாகுவதை, சிறு வயதிலேயே மரணமாகுவதை எல்லாம் இந்த மதுவினுடைய போதைப் பொருட்களுடைய தீமையாக பார்க்கிறோம். மிக சிறிய வயதிலே கஞ்சாவிற்கு அடிமையாகுவது, மிக சிறிய வயதிலே போதைக்கு அடிமையாகுவது, மிக சிறிய வயதிலே மதுவை குடிப்பவனாக மாறுவது என சமூகத்தில் இன்றைக்கு போதையுடைய மதிமயங்குதல் என்பது மிக அதிகமாகிக் கொண்டே போகின்றது. படித்து பழக வேண்டிய வயதிலே குடித்து மதுவிற்கு அடிமையாகி செல்லக்கூடிய இந்த தலைமுறையை நாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். இவைகளை எல்லாம் நாம் முற்றிலுமாக ஒழிப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இந்த மதுவை முற்றிலுமாக நாம் ஹராமாக்கப்பட வேண்டும். அது இஸ்லாமிய பார்வையிலே எல்லா சாராயமும் ஒன்றுதான். கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் இல்லை. இஸ்லாமிய பார்வையில் எல்லா சாராயமும் ஒன்று தான். ஏதோ கள்ள சாராயத்தை குடித்தா மட்டும்தான் சாகுறாங்க, நல்ல சாராயத்தை குடித்தா சாக மாட்டாங்க இல்லை. எல்லா சாராயத்திலும் கெடுதி இருக்கின்றது, தீமை இருக்கின்றது. ஏதோ அதை உடனடியாக செத்து விடுகின்றார்கள், சிறிது காலம் கழித்து இதில் சாவார்கள். எனவே இதனுடைய எச்சரிக்கைகளை நம் சமூகத்திற்கு சொல்ல வேண்டும், எல்லா மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். இந்த மதுவை இந்த சமூகத்திலிருந்தே அகற்றணும்னு சொன்னால் அரசாங்கம் மட்டுமே என்ன செய்ய முடியாதுங்க, அதை செய்ய முடியாது. ஒட்டுமொத்த சமூக மக்களும் அதற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒத்துழைப்பு மட்டுமல்ல, அதனுடைய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். போதைப் பொருட்கள் இருக்கட்டும், அல்லது மது போதையாக இருக்கட்டும், அல்லது மதுவாக இருக்கட்டும், எந்த பொருட்கள் எந்த வழியிலே வந்தாலும் அதனை தடுப்பதிலே முன் அணியிலே நாம் நிற்க வேண்டும். இன்றைக்கு பொதுவாக அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்காக இதை கையில் எடுக்கின்றார். ஆனால் அதை கொண்டு பிரயோஜனமாக சொன்னால் இல்லை. இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தை பார்த்து என்ன சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய மோசமான ஆட்சியின் காரணமாகத்தான் இது போன்று நடந்தது என்று சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவைகள் அரசியல், சமூக அக்கறையுடன் இதை எதிர்க்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க, இதை எதிர்ப்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலுக்காக எதிர்க்கவில்லை, சமூகத்தின் மீது உண்மையான பற்றுதல் வைத்து பாசம் வைத்து இந்த சமூகம் மதுவிலே போய்விடக்கூடாது என்பதற்காக தடுத்தார்கள், அதை சாத்தியப்படுத்தினார்கள். ஆனால் தற்காலத்திலே அரசியலுக்காக எதிர்க்கப்படுவதும் அவர்கள் ஆளும் கட்சியாக வந்தவர்கள் அதை கண்டும் காணாமலும் விட்டுவிடுவதெல்லாம் இதுவெல்லாம் முழு மதுவிலக்கிற்கு சாத்தியமில்லை என்பதையும் நாம் புரிய வேண்டும். அதனுடைய தீமைகள் மிக மிக மோசமானது. மதுவினால் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், குழந்தைகள் அனைவரும் சீரடைகின்றார்கள். இவைகளில் நாமெல்லாம் புரிந்திருக்கின்றோம். எனவே ஷைத்தான் என்ன செய்கின்றான், அந்த மதுவை கொண்டு ஷைத்தான் மனிதர்களுக்கு அவன் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதை போல இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுல் அதாவத் வல் பக்தா ஃபில் ஹம்ர் வல் மைசிரி வ யசுத்தகு அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத். ஷைத்தான் என்ன செய்யறாங்க, மதுவை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியிலே அதை கொண்டு வந்து சேர்த்து பகைமையை ஏற்படுத்துகின்றான். அதனால என்ன ஆகுதுங்க, மதுவை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் இந்த உலகத்தில் குழப்பமும் விளைவிக்கும், அதிகமான தீமைகள் உண்டாகும். அதனால் கொலைகள் பெருகும், கொள்ளைகள் பெருகும், குழப்பங்கள் அதிகமாகும், உயிர் சேதங்கள் அதிகமாகும் என்பதை தவிர வேறு எந்த ஒரு நலனும் இந்த மதுவை கொண்டும் போதைப் பொருட்களை கொண்டும் நடக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். இஸ்லாம் இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னது, ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருட்களையும் நீங்கள் தவிர்த்துடுங்கள். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், மது வடிவத்தில் இருந்தாலும், பாக்கு வடிவத்தில் இருந்தாலும், அல்லது இன்ன பிற வடிவத்தில் இருந்தாலும் இவைகளை முற்றிலுமாக தடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதை விளங்கி இந்த சமூகத்திலே மதுவில்லாத போதைப் பொருட்கள் இல்லாத சமூகமாக உருவாவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அதற்கான உழைக்கக்கூடிய நன்மக்களாக இந்த சமூகத்திலிருந்து இந்த தீமைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், அதற்காக கவலைப்படக்கூடியவர்களாக உழைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.